அம்மா அம்மா ஒரு கதை சொல்லிதாங்க. எதாண்டா என்ன போய் வரல எனக்கு வாங்கி வா கதை நான் எனக்கு வாங்கி சூடு தந்தாதான் நீ சரியாகுவ. செய்ய மாட்டேன் செஞ்சியாடா சரியாடா சரியாடா அம்மா நாம என்ன ரூபா இருப்பியா என்ன மக்கள் கரையாத என்ன குடிச்சு கொஞ்சம் தண்ணி கொண்டு தந்தேன்னா ருமாட்டில் உள்ள கட்டையை வேணாக்கு தரல. டியூஷனுக்கு போ துணியை மாற்றிட்டு ஓடிப்பா. அழுதுட்டு இன்னைக்கு நம்ம டியூஷனுக்கு ஓடி போல திரும்பவும் அடி வாங்காத. வீட்ல பிரச்சனை டியூஷன்ல பிரச்சனை இனி நீ இப்படி கேப்பியா ஏம்மா என்னாச்சுமா டியூஷன் இருந்து பாதியிலே திரும்ப வர என்னாச்சுமா ஸ்கூல்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா ஈவினிங் கிளாஸ் இருந்தா அதான் லேட் ஆயிட்டு ஏம்மா என்னாச்சுமா அஜய் தேவையில்லாம என்ன அடிச்சான் உள்ள வாமா நான் கேக்குறேன் ஓகேவா அஜய் இங்க வாமா டெய்லி இந்த மாதிரி டியூஷன்ல கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு உனக்கு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் இதை இன்ஃபார்ம் பண்ண போறேன் டீச்சர் நான் என்ன மன்னிச்சிடுங்க நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் பாப்போம் பாப்போம்
ஜெரினுக்கு அம்மா தானே? ஆமாம், நான் தான் ஜெரினுக்கு அம்மா. உங்கள் பிள்ளைய பற்றி ஒரு கம்ப்ளைண்ட், அதான் கால் பண்ணேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஜெரின் வந்து இஃபி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிச்சிட்டானா, அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். டெய்லியுமே வந்து டியூஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் பிள்ளைக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு, ஜெரின் வந்து இன்னொரு பிள்ளையை அடித்தான் அப்படின்னு, அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, நீ அந்த பையில நான் பார்த்துடலாம். இப்பயே நீ அடிச்ச வேண்டாம். ஏன்னா இங்கே போடா, இங்கே போடா. சவுண்ட் பண்ணா டிவி பிள்ளை அடிப்பியா? நீ அடிப்பியா? நேரம் இருந்து படம் பார்த்தா எல்லாம் போகிறோம். டியூஷனுக்கு போ, துணியை மாற்றிட்டு ஓடிப்போ. ஹலோ, இன்றைக்கும் ஜெரின் வந்து இஃபியை போட்டு அடிச்சிட்டான், அதான் கால் பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க. பிள்ளைங்கள அடிக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப அதை தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அடித்து அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? நீங்கள் அவனுக்கு நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை வந்து நல்ல வழியில் வந்து நீங்கள் அவனை நடத்துங்க. அம்மா காலி வெட்டிலாம் பைசா வச்சுக்கலாம். ஐயா ஜாலி வீடியோ கேம் கிடைச்ச போது ஏன் தெரியுது கலாவட்டு இந்த வாரேஜ் அடி எதுக்கு காண்டா நான் முட்டங்காயில இருந்து மன்னிப்புகள் சூடு தந்தாதான் நீ சரியாகுவா. அம்மா நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். சரியாடா சரியாடா அம்மா வாழைப்புள்ள கிரவுண்டை விட்டு வெளியில போகல. எவன் பிள்ளை நீங்க எங்க கிரவுண்ட்ல வந்து விளையாடிட்டு இருக்கிறியா? தனியா வந்து மாட்டது நாங்க நினைச்சியா? நீதான்டா வந்து உங்ககிட்ட மாட்டேன். நான் என்ன கேங்ஸ்டர் நினைச்சியா? மான்ஸ்டர்டா. உங்களை உயிரோடையாது விடிய. இனிமே இந்த கிரவுண்டுக்குள்ள உங்களை பார்த்த பீத்துருவேன். இதான் என் பையன் கெட்டு போனா எனக்கு சங்கடமா இருக்குது.
சின்ன பிள்ளைங்களை நாம வளர்க்க வேண்டிய விதத்தை நம்ம கரெக்டா நம்ம வளர்க்கறது கிடையாது. நம்ம வேலை வந்துட்டு நம்ம கரெக்டா அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க ஏதாவது கதைகள் கேட்டா நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது. நம்ம காரியத்தை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம செய்யணும். செய்துட்டு அவன் பாட்டு சின்ன பிள்ளை இல்லை, அவன் விளையாடிட்டு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அந்த மாதிரி நம்ம விதைக்காம பிள்ளைங்களை நல்ல அறிவுரைகள், இப்போ பைபிளாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையினால நல்ல அறிவுரைகளை சொல்லி வளர்க்கணும். பைபிளில் நமக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு. அந்த வார்த்தையை அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களும் அந்த தீவிரவாத அந்த எண்ணங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு தீவிரவாத எண்ணம், அந்த போதைப்பொருள், அந்த மாதிரிப்பட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாத அளவில் அந்த பிள்ளைங்களை நம்மளால வளர்க்க முடியும். நாமளே அந்த பிள்ளைங்களை தூண்டுறது, ஒரு வன்முறையை தூண்டுறது மாதிரி நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நீ அந்த கல்லு உனக்கு காலில் தட்டுப்பட்டு நீ விழுந்த இல்ல, அந்த கல்லுக்கு நீ அடி கொடு, இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு நாய்க்கு அடிக்க வந்து அந்த நாய்க்கு அடி கொடுன்னு நாமளே வன்முறையை தூண்டி அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்க்கும் போது அந்த வன்முறையை தூண்டி வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு எப்பவுமே அந்த பிள்ளையோட மைண்ட் செட்ல எப்பவுமே நம்ம அந்த கல் எடுத்து அந்த பட்டியை இறந்து அது ஓடும். இல்லைங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு அடி கொடுத்தா அவங்க நமக்கு கீழ்ப்படுவாங்க, கட்டுப்படுவாங்க, அந்த மாதிரி உள்ள எண்ணம் அந்த பிள்ளைக்கு மனசுல வரும். இது நாம அப்படி செய்யக்கூடாது மகனே அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம் மாறும். பிள்ளைங்க நம்ம கிட்ட கதை கேட்க வரும்போது அவங்கள திட்டி விரட்டாம அவங்களுக்கு நம்ம கதை சொல்லி கொடுக்கணும். ஜெரின் எலும்பு உனக்கு ஒரு கதை சொல்லி தரேன். அம்மா நீங்க தானே எனக்கு கதை சொல்லி தர மாட்டேன்னு நான் உனக்கு கதை தெரியுதில்ல. ஒரு ஊர்ல